ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பையன் ஸ்கூல் விட்டு வந்தான். வந்தோடனே அம்மா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க, ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான். சரி, கோதுமையை வச்சு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது, சரி கோதுமை வச்சு ஒரு கேக் செஞ்சு கொடுத்துடலாம் ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம பவுடராக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நம்ம பவுடர் அரைச்சி வச்சோம்ல சர்க்கரையும் ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கிளாஸ் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல ரீஃபைண்ட் ஆயில், அதுதான் யூஸ் பண்ணணும். அப்புறம் அது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிறோம் பால், இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரே டைரக்ஷனில் கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி வர அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நான் ஒரு டீ டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் 4 டம்ளர் எடுத்துக்கிறேன். 4 டம்ளர்லேயும் இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இந்த 4 டம்ளர்லேயும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக இது மாதிரி பண்ணுறோம்னா, நம்ம கேக் எடுக்கும்போது இது ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் இது மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் 3/4 கிளாஸ் மட்டும் ரம்புற மாதிரி இதில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற எசன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது பண்ணிவிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்போ வெளியே அது ஒட்டிடும் வெந்து வரும்போது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரை கூட எடுத்துக்கலாம். விசில் போடாத அதில் பேக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பேஷனை எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை நம்ம பற்ற வச்சுக்கலாம். அடியில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதில் அப்புறம் இது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அப்போ தான் ஈவனாக பேக் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத இதில் வச்சிடலாம்.
அடுத்ததாக இது வந்து எடுத்து வச்சாச்சு. இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சாவே இது வெந்துக்கும். வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக வெந்து வந்திருக்குது. இது இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு மை கோதி வச்சு குத்தி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சும் குத்தி பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஒட்டலைனா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறிடுச்சு. அதுங்காட்டியும் இது ஆறாங்க கேஃபில் என் மாவை பாருங்க அங்கங்கே ஹோல்ஸ் மாதிரி குத்தி வச்சுட்டான். இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சைட் பை சைடு இது பண்ணி விட்டோம்னா அழகாக வந்துடும். இது மாதிரி வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. இது ஆறாங்காட்டி வேறு அந்த கேப்பில் வேறு பையன் வேறு அங்கங்கே குத்தி வச்சிட்டோம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், சைட் பை சைடு இது பண்ணி விட்டோம்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.